அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். ஒவ்வொரு வீட்டிலுமே ஃப்ரிட்ஜு கட்டாயமாக இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜை சரியான ஒரு திசையில் சரியான ஒரு அமைப்பில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜால் நமக்கு எந்த ஒரு ஆபத்துமே ஏற்படாது. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. சப்போஸ் ஃப்ரிட்ஜை சரியான ஒரு திசையிலும் சரியான ஒரு அமைப்பில் வைக்காமல் பயன்படுத்தணும் அப்படின்னா உயிருக்கே ஆபத்து ஏற்படுற வகையில் அந்த ஃப்ரிட்ஜு மாறிடும். ஃப்ரிட்ஜை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஃப்ரிட்ஜு நம்மளுடைய அன்றாட தேவைக்கு மிக முக்கியமான ஒரு பொருளாக மாறிடுச்சு. இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு இடத்துல சரியான ஒரு அமைப்பில் இருக்கணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர். இந்த ஃப்ரீசருடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஸை உருவாக்கி ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம். இந்த ஃப்ரீசருக்குள்ளே ஏதாவது ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா உடனே நாம் அதை எடுக்க முயற்சி பண்ணும்போது கத்தியோ கூர்மையான ஒரு ஆயுதத்தை வச்சு எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த ஃப்ரீசருக்குள்ளே சின்ன பழுப்புகள் வழியாக கேஸ் வரும். அந்த கேஸு தான் அந்த ஃப்ரீசரை உருவாக்குது. அது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அந்த கேஸ் லீக் ஆகும். அது மிகப்பெரிய விபத்துக்கும் நம்மளுடைய உயிருக்கும் மிகப்பெரிய ஆபத்தாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கூர்மையான பொருளை கொண்டு ஃப்ரீசருக்குள்ளே இருக்கக்கூடிய ஐஸை எடுக்கவோ அந்த ஃப்ரீஸான பொருளை எடுக்கவோ முயற்சி பண்ணக்கூடாது. ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி நெட்டு மாதிரி இரும்பில் ஒரு அமைப்பு இருக்கும். இதில் தான் கம்ப்ரஸர்லேருந்து கேஸ் வரக்கூடிய ஒரு சிஸ்டம். இது செவுத்து கிட்ட வைக்கிற மாதிரியோ இல்லை செவுத்தில் ஒராசுற மாதிரியோ வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த நெட்டு மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் சின்னதாக ஒரு கீரலோ விரிசலோ இல்லை ஒரு ஓட்டையை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுலேருந்து கேஸ் லீக் ஆகும். அது ஒரு மிகப்பெரிய விபத்தை உண்டாக்கும், உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு அடி கேப்பிலாவது அந்த நெட்டை செவத்துலேருந்து தள்ளி வைக்க நீங்கள் பார்க்கணும். என்னதான் ஃப்ரிட்ஜு பொருளை சில்லுன்னு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாலும் ஆனால் ஃப்ரிட்ஜுக்கு வெளியே ஹீட்டாக தான் இருக்கும். அதனால் ஃப்ரிட்ஜை முடிஞ்ச வரைக்கும் ஜன்னல் அல்லது கதவுக்கு அருகில் அல்லது திறந்த வெளி அருகில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஃப்ரிட்ஜை நீங்கள் நகர்த்துறீங்க இல்லை உங்கள் வீட்டை ஷிஃப்ட் பண்ணுறீங்க இல்லை புதுசாக ஒரு ஃப்ரிட்ஜை எடுத்து வந்து வைக்கிறீங்க அப்படின்னா முக்கியமாக எதை கவனிக்கணும் அப்படின்னா ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருக்கிற ஃப்ரிட்ஜை நீங்கள் நகர்த்துறீங்க அப்படின்னா அதை ஆஃப் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் பொறுத்து தான் நீங்கள் நகர்த்தணும். ஏன் அப்படின்னா கம்ப்ரஸர்லேருந்து அந்த நெட்டு மாதிரி இருக்கக்கூடிய வளையங்களை கேஸ் போயிட்டே இருந்திருக்கும். 20 நிமிஷத்துக்கு பிறகு தான் அந்த கேஸ் செட்டில் ஆகும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் நகர்த்துனீங்க அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டு ஆபத்து ஏற்பட வாய்ப்புண்டு. ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு ஃப்ரிட்ஜை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வண்டியில் கீழே இருக்க கம்ப்ரஸரில் இருந்து அந்த நெட்டுக்கு கேஸ் மேலேயும் கீழே போயிட்டு வந்திருக்க வாய்ப்புண்டு. அதனால் ஃப்ரிட்ஜை நீங்கள் வீட்டில் எடுத்து வச்சிங்க அப்படின்னா உடனே கனெக்ஷன் கொடுக்கக்கூடாது. ஒரு 20 நிமிஷம் பொறுத்து தான் நீங்கள் கனெக்ஷன் கொடுக்கணும். அவ்வாறு செய்வதன் மூலம் மிகப்பெரிய விபத்துக்கள் ஏற்படுவது தவிர்க்க முடியும். ஃப்ரீசரில் அதிகமான ஐஸ் கட்டி இருக்கும்போது அதை நம்ம உருக்க டீஃப்ரீஸ் பண்ணுவோம். அப்போ அந்த தண்ணி உருகி கம்ப்ரஸருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஸ்டோர் ஆகும். அதை நீங்கள் கவனமாக அப்புறப்படுத்தணும். ஒருவேளை நீங்கள் கவனம் குறைவாக அந்த தண்ணி கம்ப்ரஸர் மேலே பட்டுச்சு அப்படின்னா ஒருவேளை ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதிலே விட்டீங்க அப்படின்னா கொசு தங்கி நம்மளுக்கு டெங்கு வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. இதனால் அந்த தண்ணியை ரெகுலராக நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஃப்ரிட்ஜ் நம்மளுக்கு சேஃபாகவும் உயிருக்கு எந்த ஆபத்து ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா அதில் தெர்மோஸ்டாட் அப்படின்னு ஒரு டிவைஸ் நல்லா வேலை செய்தா அப்படின்னு செக் பண்ணோம். இந்த தெர்மோஸ்டாட்டுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் இருக்கக்கூடிய ஃப்ரீசர் அதிகமாக ஐஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை தண்ணியாக மாற்றி அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். இது எப்படி கரெக்டாக வேலை செய்யுதுன்னு செக் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீசரை நீங்கள் டீஃப்ரீஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஐஸ்லாம் உருகி தண்ணியாக மாறிச்சு அப்படின்னா அதில் இருக்கிற தெர்மோஸ்டாட் நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜை நீங்கள் எந்த வித பிரச்சனை இல்லாமல் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை அதில் இருக்க ஐஸ் எல்லாம் உருகாமல் இருந்துச்சு அப்படின்னா தெர்மோஸ்டாட் ஒர்க் ஆகலன்னு அர்த்தம். உடனே ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு அந்த தெர்மோஸ்டாட்டை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். இல்லைனா மிகப்பெரிய விபத்துகள் ஏற்பட வாய்ப்புண்டு. ஃப்ரிட்ஜுக்கு மேலே எக்காரணத்து கொண்டும் 60 டிகிரி செல்சியஸ் மேலே உள்ள பொருட்களை வைக்கவே கூடாது. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஒரு சிலர் உயரமான பொருளை வெளிச்சம் தரக்கூடிய மெழுகுவத்தியோ விளக்கோ ஏற்றி வைப்பாங்க. இதனால் ஃப்ரிட்ஜுக்கு ஆபத்து ஏற்படும். அதனால் ஹீட்டால் ஃப்ரிட்ஜுக்குள்ள மிகப்பெரிய விபத்து ஏற்பட வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எக்காரணத்து கொண்டும் ஃப்ரிட்ஜுக்கு மேலே 60 டிகிரி செல்சியஸ் உள்ள பொருட்களை வைக்காதீங்க. ஃப்ரிட்ஜுடைய ஒயரை எலி என கடிச்சிருக்கா ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கா அப்படின்னு அடிக்கடி நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் எதாவது வெளியூர் போகிறீங்க அப்படின்னா குறைஞ்சது 2 அல்லது 3 நாள் ஆக வர அப்படின்னா ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி வச்சுட்டு போகிறது ரொம்பவும் நல்லது. ஃப்ரிட்ஜுக்கு நீங்கள் ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது அப்படின்னு டெக்னீஷியன் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா யோசிக்காதீங்க. தயவு செஞ்சு ஸ்டெபிளைசரை யூஸ் பண்ணுங்கள். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக ஃப்ரிட்ஜை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கக்கூடிய சிஸ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்படிலாம் நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் நம்மளுக்கு எந்த ஆபத்தும் வராது. இதுவே வாஸ்து சாஸ்திரத்தில் ஃப்ரிட்ஜை எந்த திசையில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் வைக்கணும்.
அது கிழக்க பார்த்து நோக்கி திறக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றாங்க. கிழக்க பார்த்து நம்ம திறந்தோம் அப்படின்னா சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே போகும், இன்னும் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு திசையில் ஃப்ரிட்ஜை நீங்கள் எக்காரணத்து கொண்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் வாஸ்துல சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து வடக்கு அல்லது வடமேற்கு இதில் வைக்கலாம். அதை தவிர்த்து வேறு ஏதாவது திசையில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக வடகிழக்கு தென்மேற்கு மூலையில் மட்டும் ஃப்ரிட்ஜ் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. ஃப்ரிட்ஜ் இருக்கிற இடம் நல்ல காத்தோட்டமாக ஜன்னல் அல்லது கதவு பக்கம் அருகில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஃப்ரிட்ஜை ஹாலில் இருக்கக்கூடாது அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறாங்க. மேலும் ஃப்ரிட்ஜ் வைக்கும்போது நாம் பயன்படுத்துகிற இல்லைன்னா வீட்டுக்கு உரிமையானவர்கள் மட்டும் எளிதாக பயன்படுத்துகிற வண்ணம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சமையல் அறையில் வைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கைவாட்டத்துக்கு வலது பக்கம் இருக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை பயன்படுத்தும் போது இருக்கக்கூடிய விஷயங்கள். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.